நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போஜனம் செய்துவிட்டு திரும்புமாறும் ஆசான் எனக்கு உத்தரவிட்டுள்ளார். இது ஸ்ரீ நாராயணரின் கிருபையே. ஆசான் தேவையென நீ கூறியதும் பாலயோகி குணசீலர் தாமே நற்செய்தியோடு இங்கு வருகை தந்தார். ஐயமின்றி இது நாராயணரின் கருணையே. பாலயோகி குணசீலன், பாலயோகி குணசீலரே, தமது ஆசான் யார்? நான் சுவாமி ஆதியோகிகளின் சீடனாவேன். எனக்கு தெரிந்த மட்டும் இந்த சிருஷ்டியில் அவரை விட சிறந்த யோகி எவரும் இல்லை. அவரை ஆசானாக அடையும் பேறு பெற்றவர்கள் மிக பெரும் பாக்கியசாலிகள். அவரது தனித்தன்மை யாது? என்னை குறித்த சத்தியத்தை எனக்கு உணர்த்தியவர் அவர். வாழ்வில் திசை மாறியதாக நான் எண்ணம் கொண்டிருந்தேன். என் வாழ்க்கை உத்தேசமற்றதாக தோன்றியது. எனினும் அவரது முன்னிலையில் நான் நின்ற பிறகுதான் எனக்குள் என்னை குறித்த உண்மை வெளிப்பட்டது. என்னையே உணர்ந்தேன். இப்போது எனது வாழ்க்கைக்கும் ஒரு அற்புத உத்தேசம் கிட்டியது. தாயே, தாயே, நான் அழைத்தது தம்மை. நான் பசியால் தவிக்கிறேன். எனது வயிற்று பசியை தீர்க்க ஏதேனும் கிட்டினால்? நிச்சயம் பாலயோகி. குணசீலன், பாலயோகி குணசீலன். அவன் சாமானிய பாலகன் அல்ல தேவேந்திரா. வெளிப்பட்ட அவனது ஆற்றலை கண்ட பிறகு தேவலோகத்தில் எவரும் அவனுக்கு ஈடில்லை என்று தோன்றுகிறது. என் அச்சம் ஆதாரமற்றதல்ல. அந்த பாலகனின் ஜனனம் உறுதியாக எனது அழிவை நிகழ்த்தவே உருவானது. எனினும் அவன் எத்தகைய ஆற்றல் பெற்றிருந்தாலும் தேவர்களின் அரசனை காட்டிலும் பலவானாக இருக்க இயலாது. அது சாத்தியமல்ல. இன்றே ஜலந்தரனின் வாழ்விற்கு நான் ஒரு முடிவு கட்டுகிறேன். மகனே ஜலந்தரா! மகனே! தாயே! நேர்ந்தது என்ன மகனே? என்ன ஆயிற்று? தாயே, மோசமான ஒரு சொப்பனம் கண்டேன். அதில் தாம் இல்லை, என்னை தாம் பிரியலாகாது. இல்லை. ஆகட்டும் மகனே, உன்னை பிரிந்து நான் எங்கும் செல்ல மாட்டேன். என்றும் உனது அருகில் இருப்பேன். தாயே, நான் என்றும் சாத்வீகமாக இருப்பவன், எவரோடும் சத்ருவத்தை வளர்க்காதவன். பின்னர் அவர்கள் தாக்க முற்பட்டது ஏன்? அதனால்தான் மகனே, அவர்கள் தாக்கினாலும் அதில் வெற்றி அடையவில்லை.
மோதகங்கள் பிடித்ததா? மகளே, இன்னும் மோதகம் எடுத்து வா. சுவையில் ஏதும் குறையில்லை பாட்டியாரே. எனினும் அன்னை தனது கரத்தினால் செய்த மோதகங்களை உண்ணும் இச்சை எனது உள்ளத்தில் எழுகின்றது. அது மட்டுமின்றி அன்னை இந்த மோதகங்களை தனது கரத்தினால் எனக்கு ஊட்டினால் அதுவும் எனக்கு திருப்தியை அளிக்கும். நானே உண்பதால் வயிறு மட்டும் நிறைகின்றது, உள்ளம் அல்ல. மகனே, பார்வதி உனக்கு எவ்வாறு ஊட்டுவாள்? அதற்கு காரணம் இல்லையே, அவள்தான் உன்னை நினைவு மறந்தாளே. எப்பாடு பட்டேனும் அன்னையை ஊட்டச் செய்தே நான் உண்பேன். தமது ஆசானை ஒருமுறை சந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பு அமைவது சாத்தியமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தமது ஆசானை ஒருமுறை சந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பு அமைவது சாத்தியமா? அதற்கென்ன? நாளை காலை அவருக்கு சேவை புரிவதற்கு செல்லும் போது தவறாமல் தாமும் உடன் வாருங்கள். எனினும் நினைவிருக்கட்டும், அந்த யாத்திரை மிகவும் கடுமையானது. நான் கூறும் விதிமுறைகள் அனைத்தையும் பின்பற்றியாக வேண்டும். அதில் ஆட்சேபனை ஏதுமில்லை. ஒரு நல்ல ஆசானை பெறுவதற்கு கடினங்களை கடக்க நான் தயங்க மாட்டேன். இருப்பினும் அதற்கு முன்பு தாம் நிறைவு செய்ய வேண்டிய ஒரு சடங்கு உள்ளது. எத்தகைய சடங்கு? எங்கள் குரு சிஷ்ய பரம்பரையில் அதுவே பிரதானம். சிஷ்யன் வேறொருவரை ஆசானிடம் அழைத்து செல்ல வேண்டுமெனில் அவர்கள் அந்த சிஷ்யனுக்கு தன் கரத்தினால் அமுதூட்டுவது அவசியம். அப்படியெனில் தாம் எனக்கு இந்த மோதகங்களை ஊட்டி அந்த சடங்கை பூர்த்தி செய்து வைக்கலாம். எனினும் இத்தகுதொரு சடங்கை குறித்து இது மட்டும் நான் கேள்வியுற்றதில்லையே. எனில் தாம் எனது ஆசானான ஆதியோகி குறித்து இதன் முன்பு கேள்வியுற்றதுண்டா? இல்லை. அதுதான் காரணம். இந்த சடங்கு எமது ஆசானின் சீடர்களுக்கு மட்டுமே தெரிந்தது. இதை செய்யாது தம்மை தனது சீடராக எமது ஆசான் ஏற்பதென்ன? தமக்கு தரிசனம் அளிக்கவும் ஆசான் முன்வர மாட்டார். அதுவே நியதியெனில் நானே ஊட்டுகிறேன்.
எடுத்துரைத்ததை மறந்தாயா கணேசா? உனது மார்க்கம் கடினங்களால் நிறைந்திருக்கும் என்று எச்சரித்தேனே. தாயே, நீர் எடுத்து வருகிறேன். அருந்த எனக்கும் நீர் கிடைக்குமா? நிச்சயம். வாழ்க நீ வளமுடன். என்றும் தேவேந்திரன் கருணை உன்னை காத்திருக்கட்டும். எனக்கு அவர் கருணையின் அவசியம் ஏதுமில்லை. எனினும் தேவேந்திரன் கிருபையினால்தான் பரிபூரண சிருஷ்டியும் இயங்குகிறது. அதுவே தமது நம்பிக்கை எனில் பாதகமில்லை. எனது வாழ்வில் மூட நம்பிக்கைகளுக்கு இடமே இல்லை. ஜலந்தரன் இன்னும் ஏன் திரும்பவில்லை? அத்துடன் என் உள்ளத்தில் இவ்வாறு தவிப்பு எழுவது எதனால்? ஒருவேளை அவனுக்கு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனக்கு தேவேந்திரனை குறித்த அச்சம் இல்லையா? அச்சம் என்ற வார்த்தையை அறியாதவன் நான். அது தேவேந்திரனாயினும் ஏனைய தேவர்களாயினும் அவர்களுக்கு அடிபணியும் எண்ணம் எனக்கு சிறிதளவும் கிடையாது. ஏனெனில் அவர்கள் சிந்தனைகளில் பாரபட்சமும் குரூரமும் பேராசையும் பாதுகாப்பின்மையுமே நிறைந்திருக்கிறது. ஒருவேளை தேவேந்திரனுக்கு அவர் குறித்த இத்தகு வார்த்தைகளை நீ கூறியது தெரிந்தால் அதற்கான விளைவு நன்மை பயக்காது. தேவேந்திரனின் ஆற்றல் அனைவரையும் மிஞ்சியது. வேலை வருகையில் அந்நம்பிக்கையும் தகர்க்கப்படும். வேளை வருகையிலா? அப்படியெனில் அத்தகு ஒரு வேளை வர வேண்டும் என்பதே இவனது இச்சை போலும். இவன் கூறிய வார்த்தைகளில் புதைந்திருப்பது என் வாழ்வை குறித்த நிர்ணயங்கள்.
இல்லை, இந்த பாலகனானவன் இன்றே இவ்விடமே இந்த க்ஷணமே அழிய வேண்டும். எனது ஆசான் சாமானியமாக இருக்கையில் மிகவும் மென்மையானவர். ஆனால் சினவயப்பட்டால் அதன் விளைவு பயங்கரமானது. விளக்க வார்த்தை இல்லை. தாம் செய்வது யாதாயினும் அவருக்கு சினமூட்டுமாறு மட்டும் நடக்க வேண்டாம். வாருங்கள். எங்குள்ளது தமது ஆசானின் ஆசிரமம்? அதோ அங்கு.